நமஸ்காரம். ரொம்ப நாட்களாக ஒரு சந்தேகம். வலிமையான உள்ளம், நல்ல உள்ளம், தீய உள்ளம், மென்மையான உள்ளம், இப்படியெல்லாம் சொல்லுகிறோமே, அதென்ன 4-5 உள்ளங்களா இருக்கின்றன? உள்ளம் ஒன்றுதானே, மைண்ட். நினைப்பதற்கு பயன்படுவதுதான் மனம். அதைத்தான் உள்ளம்னு தமிழில் கூறுகிறோம். மனத்துக்குத்தான் எவ்வளவு முக்கியத்துவம். அந்த மனம் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். கைகள் 2, பற்கள் 32, இப்படி பலவும் இருக்கலாம். ஆனால் உள்ளம் ஒன்று, இதயம் ஒன்று. இதயம் ஒன்று என்பதை கண்ணால் பார்த்து விடுவோம், அது தெரிகிறது. உள்ளம் ஒன்றா? பல விஷயங்கள் நினைவுக்கு வருகிறதே, அந்த உள்ளம் வேறு. பலது மறந்து விடுகிறதே, அந்த உள்ளம் வேறு என்று சொல்லவா முடியும்? தெரியாது. உண்மையில் ஒன்றுதான் இருக்க வேண்டும். அதை ஒருபுறம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல உள்ளம், தீய உள்ளம், மென்மையான உள்ளம், வலிமையான உள்ளம், எல்லாமே ஒன்றுதான். அப்படி என்றால் அதை சற்று மாற்றி சொல்லுவோம். உள்ளத்தில் இருக்கும் வலிமை, உள்ளத்தில் இருக்கும் தீமை, உள்ளத்தில் இருக்கும் நன்மை, உள்ளத்தில் இருக்கும் மென்மை. இப்படி சொன்னால் உள்ளம் பலவாக இருக்க வேணுங்கிற தேவையில்லை. உள்ளம் ஒன்றே. ஆனா அதில் இருக்கக்கூடிய தன்மைகள் பல. அது இருக்கலாமே. நமக்கு கை இருக்கிறது, வலிமையான கைகள், வலிமையற்ற கைகள் என்றால் கைதான். அந்த கை வலிமையோடு இருந்தால் வலிமையான கை. கை வலிமையற்றிருந்தால், கைக்கு வலிமை இல்லாவிட்டால் அப்ப வலிமை இல்லாத பலகீனமான கை. இது கைன்னு சொல்லும் போது புரிந்து விடுகிறது. ஒருத்தருக்கு இளம் வயதில் நல்ல பலம் இருக்கும். வயசாக வயசாக கையில் இருக்கும் பலம் குன்றி போகும். எலாஸ்டிசிட்டி குறைந்து விடும். எவ்வளவோ கஷ்டங்கள். நரம்புகள் எல்லாம் வேண்டிய அளவுக்கு வேலை செய்யாது. சிக்னல்ஸ் ஒழுங்கா போகாது. ஆனால் இதே கைகள் தான் அன்று வலிமையோடு செய்தன. அதனால ஒரு வலிமையான கைகள்னு கொஞ்ச நாள் இருக்கும். வலிமை இல்லாத கைகள்னு வேறையா வருகிறது. அதே கைகள் தானே. அது எப்படி உண்மையோ, கண்களையும் சொல்லலாமே. கூர்மையான கண்கள், அது 50 வயது வரை. அப்புறம் 60 வயசுக்கு கேட்டராக்ட் வரும். அப்போது கண்ணுக்கு சின்ன நல சிகிச்சை பண்ணி கொள்ளுகிறோம். கண்ணாடி போட்டு கொள்ளுகிறோம். அதெல்லாம் சிறு வயதிலேயே நடக்கிறது. அதே கண்கள் தான். அதற்கு வலிமை இருப்பதும் பார்க்கிறோம், இழந்ததையும் பார்க்கிறோம். அதை போலத்தான் உள்ளம். உள்ளத்தில் இருக்கும் வலிமை, உள்ளத்தில் இருக்கும் மென்மை என்று சொல்ல வேண்டும். உள்ளமே பலவாக இருக்காது. ஒரே உள்ளம்னு இருக்கும்போது அதில் எப்படி இத்தனை விதமான பண்புகள் வருகின்றன? இதில் கைகளை பத்தி சொன்னேனே, அது காலாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும், தோளாக இருக்கட்டும், அவற்றுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு வேறுபாடு. ஒன்று வலிமையான கைகளாக இருக்கும், இல்லை வலிமை இழந்திருக்கும். இது தெரியும். ஆனால் உள்ளம் அப்படி அல்ல. ஒரு விஷயத்தில் வலிமையோடு இருக்கும், மற்றொரு விஷயத்தை பற்றி வலிமை இல்லாமல் இருக்கும். யாரோ ஒருத்தரை பத்தி நினைக்கிறோம்னு சொன்னால் கரடு முரடாக நினைப்போம். அவர்களை பத்தி இரக்கம் இருக்காது. ஆனால் நமக்கு வேண்டியவரை பத்தி நினைக்கிறோம் என்றால் இரக்கத்தோடு நினைப்போம். அப்ப மென்மையாக இருக்கு. அதே உள்ளம் ஒரே சமயத்தில் வலிமையோடு இருக்கிறது, மென்மையோடு இருக்கிறது. கைகளோ கால்களோ அப்படி இருக்க முடியாது. இருந்தால் எப்போதும் வலிமை அல்லது எப்போதும் வலிமை இல்லை. இந்த வேறுபாடு உள்ளத்துக்கே உண்டான பெருமை.
அது ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் பலவிதமான வெளிப்பாடுகளை காட்ட முடியும். அப்படின்னா அது எவ்வளவு கூர்மையானது, எவ்வளவு ஆற்றல் உடையது. அப்படிப்பட்ட ஒன்றுதான் உள்ளம். ஒரு விஷயம் சிறப்பான ஆற்றலோடு இருக்குமானால் அதை இருக்கிறதுலேயே நல்லத்துக்குத்தானே உபயோகப்படுத்துவோம். இன்னும் எப்படி நன்றாக பயன்படுத்தலாம் என்றுதானே பார்ப்போம். அதை வீணடிக்கவும் கூடாது, கெட்டதற்கு பயன்படுத்தவும் கூடாது. ஆகவே இந்த உள்ளத்தை பற்றி புரிந்து கொண்டு விட்டால் அப்ப அதை நல்லதுக்கு தான் பயன்படுத்துவோம், கெட்டதற்கு பயன்படுத்த மாட்டோம். அதே சமயத்தில் பயன்படுத்தாமல் வீணடிக்கவும் மாட்டோம். அதுதான் பெருமை. இது நம் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தை பற்றியும் உண்மை. புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.